வணக்கம். கற்பனை அரக்கர்களுக்கும் நிஜமான ஆழக்கடல் கண்டுபிடிப்புகளுக்கும் நடுவுல என்ன தொடர்பு இருக்க முடியும்னு எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? மனிதர்களாகிய நமக்கு எப்பவுமே இந்த விசித்திரமான கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் மேல ஒரு தீராத ஆர்வம் இருக்கு. நம்மோட இந்த தேடல் எப்படி வியக்க வைக்கிற நிஜமான அறிவியல் உண்மைகளோட இணைத அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த ஸ்பெஷலான அலசல்ல ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். சரி, நாம ஏன் எப்பவுமே இந்த அரக்கர்கள், அதாவது மான்ஸ்டர்ஸ் மேல இவ்ளோ ஆர்வமா இருக்கும்? இந்த பிக் ஃபுட் இல்லனா கடல் கன்னிகள் நிஜமாவே இருக்காங்கங்கிற நம்ம தேடல் இருக்கு பாத்தீங்களா? அது சும்மா ஒரு பொழுதுபோக்கு கிடையாது. நமக்கு தெரியாத விஷயங்களை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு துடிக்கிற நம்மளோட ஆழமான உளவியல் இயக்கத்தோட வெளிப்பாடு தான் அது. பகுதி 1. கிரிப்டிட்களின் உளவியல் மற்றும் பிக்ஃபுட் பற்றிய தேடல். இப்போ பத்திரிகையாளர் ஜான் ஒகேனர் இந்த பிக்ஃபுட் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்கள 2 சுவாரஸ்யமான வகையா பிரிக்கிறாரு. ஒரு பக்கம் ஃபிளஷ் அண்ட் பிளட்டர்ஸ், அதாவது பிக்ஃபுட்ங்கிறது நிஜமாவே சதை ரத்தத்தால உருவான இன்னும் நாம கண்டுபிடிக்காத ஒரு பிரம்மாண்டமான குரங்கு இனம்னு இவங்க நம்புறாங்க. இன்னொரு பக்கம் வூவர்ஸ், இவங்க என்ன சொல்றாங்கன்னா பிக்ஃபுட்டுக்கு மாயாஜால அமானுஷ்ய சக்திகள்லாம் இருக்கு, அது வார்ம் ஹோல்கள் வழியா வந்து போகுதுன்னு நம்புறாங்க. கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? அப்போ நிஜமாவே மக்கள் காடுகள்ல எதைத்தான் பாக்குறாங்க? உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா இது நம்மளோட ப்ரெடிக்டிவ் பிரெயின், அதாவது முன்கூட்டியே யூகிக்கும் மூளையோட வேலைதான். நாம எதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோமோ அதையே நம்ம மூளை நிழல்கள்லயும் மரங்களுக்கு பின்னாடியும் நமக்கு காட்டும். இது மட்டும் இல்லாம ஊடகங்களோட தாக்கமும் ரொம்ப அதிகம். ஃபைண்டிங் பிக்ஃபுட் அப்படிங்கிற டிவி ஷோ வந்தப்போ மக்கள் நிறைய பேர் பிக்ஃபுட்டை பார்த்ததா சொன்னாங்க. தி எக்ஸ் ஃபைல் சீரீஸ் ஹிட் ஆனப்போ யுஎஃப்ஓ பார்வைகள் 200% அதிகரிச்சது ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் இதுவும். அது போக இன்டர்நெட்ல பரவற ஃபேக்கான வீடியோக்களும் இந்த மாதிரி நம்பிக்கைகளை அதிகமாக்குது. கொலம்பியா மேகசின்ல வந்த ஒரு டேட்டா ஒரு சுவாரஸ்யமான புள்ளி விவரத்தை நமக்கு கொடுக்குது. அதாவது இந்த பிக்ஃபுட் இருக்குன்னு நம்புறவங்க பெரும்பாலும் வெள்ளை இனத்தைச் சேர்ந்த பழமைவாத சிந்தனையுள்ள ஆண்களா இருக்கிறாங்கன்னு அந்த சமூகவியல் ஆய்வு சொல்லுது. அது மட்டும் இல்லாம சதி கோட்பாடுகள்ல நம்பிக்கை இருக்கிறவங்க, அமெரிக்காவோட 2வது திருத்தத்தை ஆதரிக்கிறவங்க, அப்புறம் ஜனவரி 6 குழுக்கள் மாதிரியான விளிம்பு நிலை சிந்தனை கொண்டவங்க கிட்டயும் இந்த நம்பிக்கை ரொம்பவே பரவலா இருக்கு. இது எந்த பக்கமும் சாயாத ஒரு தெளிவான டேட்டா, அவ்வளவுதான். இங்கதான் ஒரு மிகப்பெரிய லாஜிக் கிடைக்குது. பிக்ஃபுட்டோட எலும்புகள் எதுவும் இதுவரைக்கும் ஏன் கிடைக்கலங்கிற கேள்விக்கு காடுகள்ல அது சீக்கிரமாலே மக்கி போயிடும்னு நம்புறவங்க வாதிடுறாங்க. ஆனா நிஜம் என்னன்னா, வனவிலங்கு நிபுணர்கள் கூற்றுப்படி கரடி, கடமான் மாதிரியான விலங்குகளோட பழைய எலும்புகள் எப்பவுமே காடுகள்ல ரொம்ப ஈஸியாவே கிடைக்குது. சுமார் 700 பவுண்டுகள் எடை உள்ள ஒரு ராட்சத விலங்கு யாரு கண்லயும் படாம எந்த ஒரு தடயவுமே இல்லாம பல வருஷங்களா வாழ்துன்னு சொல்றது அறிவியலுக்கு கொஞ்சம் முரணா இருக்கு. ஆமாங்க. இப்ப பகுதி 2க்கு வருவோம். அறிவியலும் கற்பனையும் கலக்கிற இடம், அதிகாரப்பூர்வ அரசு அமைப்புகள், சாத்தியமற்ற விஷயங்களை எதிர்கொள்ளும் தருணங்கள். சில நேரங்கள்ல மக்களோட கற்பனை கதைகளுக்கு கவர்மெண்ட் அமைப்புகளே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துரும். அனிமல் பிளானட்ல கடல்கன்னிகள் பத்தி ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்ரிய போட்டப்போ நிறைய பேர் நிஜமாவே கடல்கன்னிகள் இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு விளக்கம் கொடுக்கற விதமா அமெரிக்காவோட கடல்சார் அமைப்பான NOOA என்ன பண்ணாங்க தெரியுமா? ரொம்ப விளையாட்டா இந்த போர்ட்ஸ்மவுத் மாலுமி கடல்கன்னி சிலையோட படத்தை பயன்படுத்தி கடல்கன்னிகள் ஒன்னும் கிடையாதுன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அறிவியல் உலகத்துக்கும் மக்களோட கற்பனைக்கும் நடுவுல இருக்கிற பாலத்தை இது ரொம்ப அழகா காட்டுது. இத பீட்டர் கோகின் எழுதின ஒரு ஆய்வு கட்டுரை மூலமா இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். ஃபியூச்சர் ஸ்டடீஸ், அதாவது எதிர்கால ஆய்வுகள்ங்கிறது அறிவியல், பொறியியல், கலை இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து எதிர்காலத்துல நடக்க வாய்ப்பு இருக்கிற விஷயங்களை ஆக்கப்பூர்வமா உருவாக்குற ஒரு துறை. கடல்கன்னிகள் மாதிரியான புராண கதைகள் சும்மா கட்டுக்கதைகள் கிடையாது. அது நம்ம மனிதர்களோட கற்பனையை தூண்டிவிட்டு அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு உந்து சக்தியா செயல்படுதுன்னு அவர் சொல்றாரு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 1997ல பசிபிக் பெருங்கடல்ல ரெக்கார்டான அந்த தி ப்ளூப் சத்தம். இதுவரைக்கும் கடலுக்கு அடியில பதிவான சத்தங்கள்லயே ரொம்ப பெரிய குறைந்த அதிர்வெண் ஒலி இதுதான். இந்த சத்தம் கேட்ட உடனே இது சீக்ரெட்டான நீர்மூழ்கி கப்பல் சத்தம்னு சிலரும், பிரம்மாண்டமான கடல் அரக்கர்களோட சத்தம்னு பலரும் கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அறிவியல் படி பார்த்தா அது வெறும் பனிப்பாறைகள் உடையிற சத்தம்தான். ஒரு உண்மையான அறிவியல் நிகழ்வு எப்படி உடனே மனிதர்களோட கற்பனையை தட்டி எழுப்புதுன்னு பாத்தீங்களா? சரி, பகுதி 3க்கு போலாம். நிஜமான ஆழக்கடல் அற்புதங்கள் மற்றும் ஓஷன் சென்சஸ் திட்டம். 1121. இது என்ன நம்பர்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிப்பான் ஃபவுண்டேஷன் நெக்டன் ஓஷன் சென்சஸ் அமைப்பு வெறும் ஒரே ஒரு வருஷத்துல புதுசா கண்டுபிடிச்ச கடல்வாழ் உயிரினங்களோட எண்ணிக்கை தான் இது. நம்ம கற்பனை கதைகளை விட நிஜமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு இது நமக்கு உணர்த்துது. இந்த ஓஷன் சென்சஸ் திட்டம்ங்கிறது உண்மையிலேயே ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை. உலகெங்கிலும் 13 பிரம்மாண்டமான கடல் பயணங்கள், 9 உயிரின கண்டுபிடிப்பு பயிலரங்குகள் நடத்தி சுமார் 6575 மீட்டர் ஆழம் வரைக்கும் போய் இந்த ஆராய்ச்சியை ரொம்ப தீவிரமா பண்ணிருக்காங்க. இதோட பிரம்மாண்டம் நிஜமாவே சிலிர்க்க வைக்குது. இந்த ஆய்வுகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட வேற்று கிரகவாசிகள் மாதிரி இருக்கிற அந்த நிஜமான ஆழ்கடல் அரக்கர்களை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பவளக்கடல்ல கண்டுபிடிக்கப்பட்ட கோஸ்ட் ஷாக், அதாவது சிமேரா. ஜப்பான்ல கடல் எரிமலைகளுக்கு பக்கத்துல கண்ணாடி கோட்டைகள்ல வாழ்ற சிம்பியோட்டிக் புழுக்கள். அப்புறம் இதுவரைக்கும் யாருமே பாத்துறாத பல பவளப்பாறைகள், நண்டுகள்னு கடல் வளம் நம்மள அப்படியே ஆச்சரியத்துல உரைய வைக்குது. நம்மளோட கற்பனை அரக்கர்களை விட நிஜம் ரொம்பவே விசித்திரமா இருக்குல்ல? இப்போ கடைசி பகுதி, கற்பனையும் நிஜமும் சந்திக்கிற இடம், அறியப்படாத எதிர்காலம். 90%. ஆமாங்க, நம்பவே முடியாத ஒரு உண்மை என்னன்னா, நம்ம கடல்கள்ல இருக்கிற உயிரினங்கள்ல 90% நாம இன்னும் கண்டுபிடிக்கவே இல்ல.
அறிவியலாளர்கள் முன்னாடி இருக்கிற வேலை எவ்ளோ பிரம்மாண்டமானது, நம்ம எதிர்கால எவ்ளோ ஆச்சரியங்கள் நிறைஞ்சதுங்கிறத இந்த ஒரே ஒரு நம்பர் ரொம்ப தெளிவா காட்டுது. அரிசோனா பல்கலைக்கழகத்தோட பீட்டர் கோகின்ஸ் சொல்ற இந்த ஆழமான சிந்தனையை கொஞ்சம் கவனிங்க. பாப் கலாச்சாரம் அறிவியலுக்கு தகவல் கொடுக்குது. அதே மாதிரி அறிவியல் பாப் கலாச்சாரத்துக்கு தகவல் கொடுக்குது. இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளிகள்ல கடல்கன்னிகளுக்கான இடம் நிறையவே இருக்கு. மனிதர்களோட கற்பனையும் கடுமையான அறிவியல் யதார்த்தமும் ஒன்னோட ஒன்னு எப்படி அழகா பின்னி பிணைஞ்சிருக்குங்கிறத இந்த ஒற்றை வரி அருமையா சொல்லுது. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியும் முன்வைக்க விரும்புறேன். இன்னும் என்னென்ன அற்புதங்கள், விசித்திரங்கள்லாம் அந்த இருட்டான ஆழக்கடல்ல நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு? இந்த மாபெரும் அறியப்படாத உலகத்தை தேடுற பயணம் இனிதான் முழுசா தொடங்கியிருக்கு. நம்மளோட கற்பனைக்கு எப்படி எல்லை இல்லையோ அதே மாதிரிதான் இயற்கையோட விந்தைகளுக்கும் எல்லை கிடையாது. தொடர்ந்து ஆச்சரியப்படுவோம், புதுசா தெரிஞ்சுப்போம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோடு உங்களை சந்திக்கிறேன்.